அனைவருக்கும் வணக்கம். இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா 23/12/2023 அன்று சனிக்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி. இந்த வைகுண்ட ஏகாதேசியில அனைவரும் விரதம் இருந்து கண் முழிப்பீங்க. தூக்கம் வராமல் இருக்க என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், எவ்வாறு இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் பற்றியும், பெருமாளுக்கே உரிய ஒரு தீபத்தை எவ்வாறு ஏற்றுவது பற்றியும், அந்த வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது, அதனுடைய பலன்கள் பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உற்றா உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எதனா சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் மூலமா தெரிவிங்க. என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இன்றைய பதிவுல மார்கழி மாதத்தில் வருகின்ற, அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி. இந்த வைகுண்ட ஏகாதேசியில விரதம் இருந்து கண் விழித்து பெருமாளை தரிசிக்க வேண்டும்ன்றது ரொம்ப வழக்கமாக நம் முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள். இப்போ இந்த நேரத்துல நம் விரதம் இருப்போம். விரதம் இருக்கும் போது தூக்கம் வந்துடும். அந்த தூக்கம் வராமல் கண் விழித்து இறைவனையே எவ்வாறு சிந்திக்க வேண்டும்ன்றது பற்றி அந்த வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றது நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். இப்ப என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விரதத்தை முதல்ல யாரெல்லாம் இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுவே ரொம்ப முக்கியம். இப்ப இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அனைவரும் ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அனைவரும் இருக்கலாம். இருக்கக்கூடாதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களும் வயதானவர்களும் இந்த விரதத்தை இருக்கக்கூடாது. அதனால இந்த விரதத்தை ஆரோக்கியத்துடன் இருக்கிறவங்க கட்டாயம் இதை இருக்கலாம். எதனா பிரச்சனையில இருக்கிறவங்க விரதத்தை இல்லாமல் இருப்பது நல்லது. இறைவனுடைய நாமத்தை சிந்திப்பது மிகவும் நல்லது. இந்த வைகுண்ட ஏகாதசியில நம் விரதம் இருக்க முடியலனாலும், நம் கண் விழிக்க முடியலனாலும், இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்வதனாலும் சரி, சிந்திக்கிறதுனாலும் சரி, மனதால நினைக்கிறதாலும் சரி, நம்மளுக்கு அவருடைய ஆசி கட்டாயம் கிடைக்கும். அதனால அந்த வழிபாடுகளை நம்ம மேற்கொள்வது நல்லது. நம்மளால இருக்க முடியலையே அப்படின்றத நீங்க வருத்தப்பட வேண்டாம். அவருடைய நாமத்தை நீங்க சிந்தித்து பாடல் மூலமாவோ இல்ல எழுத்தின் மூலமாக எழுதினால் கூட அந்த வைகுண்ட ஏகாதசியில அடைந்த பலன் நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதனால அந்த வழிபாடுகளை மேற்கொண்டுங்க. இப்ப நம்ம தூங்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். முதல்ல நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாலையில சனிக்கிழமை அதிகாலையிலே நம்ம குளிச்சு முழிச்சுட்டு சுத்தம் செய்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு சக்தி வாய்ந்த, பெருமாளுக்கே உரிய ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும். அது எந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும்ன்றது இப்போ உங்களுக்கு நான் காட்ட போறேன். அதுக்கப்புறம் எப்படி என்னென்ன தூங்காம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும்ன்றது நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம தீபத்தை ஏற்று பெருமாளை முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தூங்காம இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணலான்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க தீபத்தை எப்படி ஏற்றுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிபாடு தான். இப்போ என்ன பண்ணணும், அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் செய்த பிறகு பெருமாள் போட்டோ இருந்தா சுத்தம் செய்து அவருக்கே உண்டான துளசி மாலைகளை சாட்டிடுங்க. அது முக்கியமான ஒரு வழிபாடு. நீங்க கோயில்களுக்கு செல்றதுனாலும் கோயில்களுக்கு சென்று துளசி மாலைகளை வாங்கிட்டு போய் சாத்துங்க. இந்த வைகுண்ட ஏகாதசியில விரதம் இருப்பவர் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாட்டுறது ரொம்ப விசேஷம். அதனால அந்த வழிபாடுகள் மேற்கொண்டுங்க. உஷ்ட பிறகு இப்ப நம்ம வீட்டுல அதிசக்தி வாய்ந்த பெருமாளுக்கே உரிய ஒரு தீபம்னா அது நெல்லிக்காய் தீபம் தான். ஏன் பெருமாளுக்கே உரிய தீபம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய் தீபம் பெருமாள் அவதரித்த ஒரு மரம் அப்படின்னு சொன்னா இந்த நெல்லி மரம் தான். அதனால இந்த நெல்லிக்காவை நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறதுனால பெருமாளுடைய ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும், மகாலட்சுமி தாயாருடைய ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நெல்லிக்காய் குபேரருக்கு ஒரு இஷ்டமான பொருள். அதனால குபேர சம்பத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். 3 அற்புதங்கள் நிறைந்த இந்த தீபத்தை நம்ம ஏற்றதுனால நம் வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் குபேர சம்பத்துக்களும் பெருமாளுடைய பரிபூர்ண ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும். நம் வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி தாய் வாசம் செய்ய அற்புதமான இந்த தீபம் நம் வீட்டில் பணத்தடையை நிவர்த்தி செய்து செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு தீபம்னா இந்த நெல்லிக்காய் தீபம் தான். நீங்க நிறைய விதமான தீபங்கள் ஏற்றிருக்கலாம். ஆனா இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை ஏற்றி அதனுடைய முழு பலனையும் இந்த வைகுண்ட ஏகாதசியில நீங்க பெற வேண்டும். அதனால இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை ஏற்றிக்கிங்க. இப்ப தூங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்ன்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். தூங்காமல் இருக்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, அதுவும் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஒரு சில தூங்காம இருக்கிறதுக்கு படம் பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க. அது மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது. செல்லும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த விரதம் இருக்கிறதுக்கே
இறைவனுடைய நாமத்தை சிந்தித்து அவருடைய கால் பாதத்தை நாம் பணிந்து வைகுண்ட பதவி அடைவதற்கு தான் இந்த விரதத்தை கடவுள் நம்மளுக்கு அழகாக வகுத்துள்ளார்கள். அதனால இந்த நேரத்துல நீங்க தவறா எதுவும் யூஸ் பண்ணாம நல்ல இறை சிந்தனையோடு பயன்படுத்த வேண்டும். அது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் பாத்தீங்கன்னா, இப்ப கண்ணு மூடி இருக்கும் போது தூக்கம் வர நேரத்துல பரமபதம் விளையாடலாம். பரமபதம் விளையாட முடியறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு வழி இருக்கு. என்ன வழின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய நாமத்தை நம்ம எவ்வளோனா எழுதலாம். இறைவனுடைய நாமத்தை இந்த வைகுண்ட ஏகாதசியில் எவர் ஒருவர் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் அனைத்தும் தொலைந்து நற்பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சகல ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் அவங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ அந்த நாமத்தை நம்ம எவ்வாறு எழுத வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு புள்ளியார் சொல்லி போட்டுடுங்க. எந்த ஒரு செயலை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு விநாயகருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால விநாயகருடைய நம் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு இப்போ நம்ம ஸ்ரீ ராம ஜெயம் எழுத போறோம். ஸ்ரீ ராம ஜெயம் இது மாதிரி என்ற மந்திரத்தை உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்க எழுதிட்டே வாங்க. ஸ்ரீராம ஜெயம் ஏறதுனால எவ்வளோ நற்பணம் இருக்கு. ஆனா நம்ம இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதும் போது முழு மனதோடு பக்தியோடு நம்ம எழுதணும். அதனால இப்ப நம்ம விரதம் இருக்கிறோம். அது வைகுண்ட ஏகாதசியில பெருமாளுக்கே உரிய நாள். இந்த மார்கழி மாதம் நம்மளுக்கு அழகாக சனிக்கிழமையில கிடைச்சிருக்கு. அதனால இந்த நாளை தவற விடாம இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வாங்க. நீங்க எழுத 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 உங்க மனதில் இருக்கும் அந்த கெட்ட சக்திகள், அந்த எதிர்மறை சக்தி எல்லாம் விலகிடும். உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் உருவாகும். உங்க வீட்டில எல்லா காரியங்களும் சுப காரியங்களா இருக்கும். திருமண தடை இருந்தாலும் நிவர்த்தி அடையும். தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த வழிபாடுகள் நீங்க செஞ்சுக்குங்க. சரி, எனக்கு எழுத படிக்க தெரியாதுமா, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது நிறைய பேர் கேட்பீங்க. அவங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு அற்புதமான வழி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நாமம் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்றது நாமத்தை உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க அவர் முன்னாடி உக்காந்து சொல்லுங்க. உங்களுக்கு கட்டாயம் நீங்க எது நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும். எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாடல்ல அழகாக கொடுத்திருக்காங்க, கேட்டதை கொடுப்பவரே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்றது. நம்ம எதை கேட்கிறோமோ அதை அள்ளி கொடுக்கிறவர் கிருஷ்ணர். அதனால அவர் நாமத்தை கிருஷ்ணா 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 என்று நம்ம எவ்வளவு தடவை நம்ம சொல்றோமோ நம்ம மனசுல முதல்ல ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும். எனக்கு இது கிடைக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு குழந்தை வர வேண்டும், எனக்கு தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கும். அது என்ன தேவையோ அது ஒண்ணு மட்டும் நீங்க மனசுல நினைச்சுக்கீங்க. இதை நிறைவேறணும், எனக்கு நீங்க தான் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி கிருஷ்ணரை முழு அன்போடு பாராயணம் செய்யுங்க. இந்த அற்புதமா இந்த வைகுண்ட ஏகாதசியில அவர் நாமத்தை எவ்வளவு முறை நீங்க ஜபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கூடுதல் பலனை அள்ளி கொடுப்பாரு. இந்த வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமை சேர்ந்து வந்து ரொம்ப சிறப்பு. இந்த மார்கழி மாதங்களிலே நான் மார்கழியா இருக்கிறேன்றது கிருஷ்ணர் கீதை உபவாசங்கள் அழகாக எடுத்துரைக்கிறார். அதனால இந்த மார்கழி மாதத்துல இந்த வழிபாடுகளை நீங்க செய்யறதுனால உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும், ஐஸ்வர்யங்களும் கைகூடும். இப்ப இந்த வழிபாடுகளை நீங்க செஞ்சு முடிச்சுட்டு தூங்காம இந்த இறை நாமத்தை நீங்க சிந்தித்து கொண்டு இருக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும். ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கீங்க, நானும் விரதம் இருக்கேன், நானும் கண்ணு முழிக்கிறேன், எனக்கு கண்டிப்பா வைகுண்ட பதவி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல கெட்ட எண்ணங்கள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு விரதம் இருந்து வழிபட்டா அவங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும்னா கட்டாயம் கிடைக்காது. நம்ம நல்ல மனதோடு இருக்கணும், சுத்தமான நிலையில இறை சிந்தனையோடு இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் அவருடைய பாதத்தை நம்மளால சரணடைய முடியும். வைகுண்ட பதவி அடைகிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அவருடைய பரிபூர்ண ஆசி நம்மளுக்கு கிடைக்கணும்னா, அவருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அவரை முழு பக்தியோடு அன்போடு நம்ம அவரை நினைக்கணும், அவரை பிரார்த்திக்கணும், அவளை வணங்கணும். அப்படி செய்யறது மூலமாக கட்டாயம் நம்மளுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும். எவர் ஒருவர் இறை சிந்தனையோடு ஒரு செயலை செய்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் நற்பலன்கள் தேடி வரும்ன்றது அழகாக வகுத்துள்ளார்கள். அதனால இந்த வழிபாடுகளை மேற்கொண்டுங்க. இப்ப நீங்க விரதம் இருக்கிறீங்க, விரதம் இருந்தா அதுக்கு கட்டாயம் நீங்க அன்னதானம் செய்யணும்.
உங்களால முடிஞ்சு ஒருத்தருக்கு இல்ல 2 பேருக்கு இல்ல 3 பேருக்கு கூட நீங்க செய்யலாம். இது குளிர்காலமா இருக்கிறதுனால நீங்க போர்வை தானம் செய்யறது ரொம்பவே நல்லது. போர்வை தானம் செய்ய முடியாதவங்க ஒருத்தருக்காவது நீங்க உணவளிக்கணும். விரதம் இருக்கிறதுக்கு உண்டான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா தானம் அளிப்பதுதான். நீங்க எந்த அளவுக்கு நீங்க தானம் அளிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அதனால இந்த விரதம் இருந்து அந்த தானத்தை செய்து அவருடைய பரிபூர்ண ஆசியை பெற்று நீங்க எப்போதும் வளமுடன் சந்தோஷமா இருக்க இறைவனை நான் முழு அன்போடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.